கொரோனா வைரஸ்க்கு பின்பு இந்த உலகம் சந்தித்த மாறுதல்கள் மற்றும் தனிமனிதன் சந்தித்த மாறுதல்கள். உலகில் இருக்கும் அனைத்து உயிர்களையும் அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது இந்த நோய். உலகில் இத்தனை வசதிகள் இருந்தும், அதாவது தொழில்நுட்ப வசதிகள் இருந்தும் 100 நாட்களுக்கு மேலாக இந்த ஊரடங்கு நீடித்துக் கொண்டேதான் இருக்கிறது. உலகில் இருக்கும் அனைத்து உயிர்களையும் அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது இந்த நோய். இன்று போல் இதற்கு முன்பு இந்த உலகம் இதைவிட பெரிய நோய் பாதிப்புகளை சந்தித்துள்ளது. 2003ஆம் ஆண்டு கரோனா வைரஸை விட பல மடங்கு ஆபத்தான வைரஸ் சார்ஸ் CoV-1 மரபணுக்களை கொண்டது. இதேபோல் நாம் கேள்விப்பட்ட ஸ்பானிஷ் ஃப்ளூ என்ற ஒரு வகையான காய்ச்சல், அதில் பல கோடி உயிர்களை இழந்தோம். இன்னும் சொல்ல போனால் ஒரு வருடத்திற்கு இந்த உலகில் பல ஆயிரக்கணக்கான உயிர்களை நோய் பாதிப்புகள் காரணமாக இழக்கிறோம். இதிலிருந்து மீண்டு வர இந்த உலகின் வல்லாதிக்க நாடுகளின் தலைவர்கள் அனைவரும் ஒன்றுபடுவர் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கும் வேளையில் இன்னும் சரியான ஒரு உலக தலைவன் இந்த நோயை எதிர்த்து போராட உருவாகவில்லையோ என்றுதான் நினைக்கிறோம். ஆனால் உண்மையில் நாம் தொழில்நுட்பத்தை தான் நம்பியிருக்கிறோம். இந்த உலக அடங்கு இத்தனை நாட்கள் நீடித்து கொண்டிருக்க நாட்டில் மற்றும் உலகத்தில் பொருளாதார வீழ்ச்சியை பற்றி கவலைப்பட்டு கொண்டும் ஒவ்வொரு நாடும் சந்தையில் யார் முதலில் தன் பொருட்களை விற்று பெரியவர் என்று GDP சொல்லும் அளவுகோலின் அடிப்படையில் இந்த உலக நாடுகளின் இந்த போக்கு சற்று நகைப்புக்குரியது. முதலில் இந்த நோயின் அறிகுறி கண்டபின் இந்த உலகம் 3 விடயங்களை உடனடியாக செயல்படுத்தும்படி சுகாதாரத்துறையும் ஆராய்ச்சியாளர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள், உலக தலைவர்களில் சிலர் 3 விடயங்கள்: விரும்பியும் விரும்பப்படாத வழி, ஆபத்தான முறை, நீண்ட நெடிய பயண முறை. முதலில் விரும்பியும் விரும்பப்படாத வழி என்பது இந்த உலகத்தில் பொருளாதாரம், வேலைவாய்ப்பு, போக்குவரத்து, அனைத்து தொழில்நுட்ப துறைகள் முடக்குவது என்று முடிவெடுத்தார்கள்.
இதை எந்த நாளும் இதற்கு முன்பு நூற்றாண்டுகளாக சந்தித்தராத முயற்சிதான். ஆனாலும் இன்று இந்த நோயின் தன்மை மேலும் மேலும் அதிகரித்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த 100 நாட்களுக்கு பிறகுதான் நம்முடைய அரசாங்கமும் வரும் காலங்களில் என்னென்ன முடிவுகளை எடுக்கப் போகிறது என்பதை பொறுத்தே இனிவரும் காலங்களில் ஒவ்வொரு தனி மனிதனின் வாழ்க்கையில் மாற்றங்களும் ஏற்பட போகின்றன. இரண்டாவதாக, இதற்கு மேல் ஊரடங்கு சாத்தியமில்லை என்று of this virus later we'll die of hunger first. I think this is certainly not just the biggest lockdown in the world, but it's also the most cruel. Those who have the resources to survive have everything, and for the others you push them into a lonely, frightening place of uncertainty. இன்னும் நமக்கு அச்சம் தோன்றுகிறது. இதில் என் பார்வை, இந்த உலகம் ஆபத்தான வழியை தேர்ந்தெடுத்து விடுமோ? ஆபத்தான வழி என்றால் நோய் தொற்றானது அறிவியல் பூர்வமாக அதற்கு ஆன்டிபாடிஸ் என சொல்லப்படும் மாற்று மருந்து கண்டுபிடிப்பதற்கு பல ஆராய்ச்சிகள் மற்றும் பரிசோதனைகள் செய்யப்பட வேண்டும். ஒரு நோயை மக்களிடம் பரப்பி விடுவார்கள். அந்த நோயின் தன்மை பெரிதாக உருவெடுத்து பல மனிதர்களை அது பாதித்து பின்பு அவர்களிடம் இருக்கும் பிளாஸ்மா எனப்படும் இரத்த மாதிரிகளை சேகரித்து ஆராய்ச்சிக்கு பயன்படுத்துவார்கள். இது ஒரு வழி என்றால் இன்னும் சில ஆபத்தான வழிகள் இருக்கின்றன. இந்த நோயை பரப்பி அதன் வழியாக இம்யூன் சிஸ்டம் எனப்படும் ஒவ்வொரு மனித உடலில் நமது வெள்ளை அணுக்கள் அந்த நோயின் தன்மைக்கு எங்கேயாவது அதுவே தகவமைத்து கொள்ளும் வகையில் அமையும் என்றால் அதை முயற்சிப்பார்கள். பரப்புதல் உண்டு. இதை நான் ஒரு கற்பனையாக கூறவில்லை. ஆனால் இதுவும் நடந்து கொண்டுதான் இருக்கிறதோ என்றுதான் ஒரு சந்தேகம் எழத்தான் செய்கிறது. இந்தியா ஒரு வறுமை நாடு. இதில் பலர் அன்றாட வாழ்க்கையை நடத்துவதற்கே பணம் இல்லாமல் மற்றும் வேலை இல்லாமல் இருக்கும் இந்நிலையில் 100 நாட்களுக்கு இந்த ஊரடங்கு நீடித்துக் கொண்டிருக்கிறது என்றால் அவர்களின் நிலைமை அனைவரும் அறிந்ததே. We are taking all of the precautions that the government told us to. We wash our hands, use sanitizer, wear masks. இந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் இதுவரையில் But what about the government's responsibility to us? 1 கோடி பேருக்கு மேலாக தங்கள் சொந்த ஊரை நோக்கி நடைப்பயணமாகவும் சிலர் மிதிவண்டியிலும் தங்களுக்கு அறிந்தும் அறியாத நபர்களின் உதவியுடனும் பல 100 மைல்கள் தன் இருப்பிடம் தேடி பரதேசமாய் அலைகிறார்கள். இருக்க இடமும் உடுக்க உடையும் பசிக்கு சோறும் இவை இல்லாத சமூகம் 100 நாட்களை பொறுத்து கொண்டது. இன்னும் எத்தனை நாள்? ஐயோ! ஆறுதல் கூற முடியாத நிலைமையில் கூட அரசாங்கமும்
தனக்கு பாதிக்கப்பட்ட நிலைமையில் தானே சரி செய்து கொள்ளும் ஆற்றலும் மனிதனிடத்தில்தான் உள்ளது. அதனாலேயோ என்னவோ நிலைமை இப்படி. இந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் மற்றும் வேறு மாநிலத்தில் இருந்து வேறு மாநிலத்திற்கு தொடர்ந்து பயணிக்கும் மக்களுக்கு முன்பே பரிசோதனை செய்யப்பட்டு பின்பு அவர்களை பயணம் செல்ல அனுமதிப்பது என்பதுதான் நடவடிக்கையாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் நம் நடைமுறையில் அதை செய்யவில்லை. பின்பு அனுமதித்துவிட்டு அவர்களுடன் பயணித்த மற்றும் அவர்களின் குடும்பத்தினருக்கும் பரவிய நோய். இதைத்தான் நான் இரண்டாம் கட்ட பரவுதல் என்று அச்சம் கொள்கிறேன். அது அப்படி மட்டும் இல்லாமல் இருந்தால் சரி. மூன்றாவதாக, தொலைதூர பயணம். தொலைதூரம் பயணம் என்பது நோயின் வீரியத்தை அதை அடங்கும் வரை பாதிக்கப்பட்ட இடங்களை தனிமைப்படுத்தி மற்றும் நாடுகளை தடுமைப்படுத்தி அதன் வீரியத்தை பரவுதலை தடுக்க காலங்கள் ஆகும் என்பதே இந்த மூன்றாம் கட்டம். இன்னும் எத்தனை நாளைக்கு என்று புலம்பி வீட்டிலுள் இருக்கும்படி சொல்லும் அரசாங்கத்தை சொல்லி ஒன்றும் பயனில்லை. இனிமேலாவது இது நமக்கு ஒரு புதிய பாடமாக எடுத்துக்கொண்டு ஒவ்வொருவரும் தன்னுடைய முயற்சிகளை மற்றும் புதிய மாற்றத்திற்கு தகவமை கொள்வது என்பதுதான் சரியானது. பல மனிதர்களின் இன்றைய நிலைமைதான் என்ன செய்ய போகிறோம் என்றுதான். வருமானத்தை தேடி இன்றும் வேகமாக செல்லவே முற்படுகிறோம். ஆனால் இந்த உலக ஊரடங்குக்கு பின்பு நாம் கற்றுக்கொண்டது தற்சார்பு. ஒவ்வொரு வீட்டை சுற்றியும் ஒரு 10 வகை மரம் இருக்கணும். வீட்டுக்கு முன்னாடி வேப்ப மரம் இருக்கணும், பக்கத்தில் ஒரு முருங்கை மரம் இருக்கணும், ஒரு பப்பாளி மரம் இருக்கணும், அப்புறம் அந்த வேலி ஓரத்தில் சூப்பாபுல் மரம் இருக்கணும். அது வெட்டி ஆட்டுக்கு தீனியாக போட்டுக்கிறதுன்னு. ஆட்டு சாணியை எல்லாம் செடி வளர்க்குறதுக்கு பயன்படுத்திக்கணும். குளிக்கிற தண்ணி போகிற இடத்துல வாழை மரம் இருக்கணும், பாத்திரம் கழுவுற இடத்துல தென்னை மரம் இருக்கணும். அதுக்கப்புறமா இடம் இருந்ததுனாக்கா ஒரு எலுமிச்சங்கன்று இருக்கணும். அதுக்கப்புறம் நேரில் ஒரு கருவேப்பிலை கன்று இருக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் இடம் இருந்ததுனாக்கா ஒரு நெல்லிக்கன்று இருக்கணும். அந்த வேலியில் ஒரு 4 இடத்துல சீதாப்பழம் மரம் இருக்கணும். இதுக்கப்புறமும் இடம் இருந்ததுனாக்கா ஒரு பலா மரம் இருக்கணும். அதுக்கப்புறமா இடம் இருந்ததுனாக்கா ஒரு மாமரம் இருக்கணும். இப்படி ஒவ்வொரு வீட்டை சுற்றி நம்ம கொண்டு வந்துட்டோம்னா ஒருத்த கூட பசியோட தூங்க போக மாட்டாங்க, ஒருத்த கூட சத்துணவு பற்றாக்குறையினால கஷ்டப்பட மாட்டாங்க. ஊற தண்ணியையே நம்ம பயன்படுத்திட்டு அந்த வீட்டுக்கு வேணுங்கிற குறைஞ்சபட்ச காய்கறிகளை தானியம் தவிர மற்ற எல்லாத்தையும் நம்ம உற்பத்தி பண்ணிடலாம். பாலை உற்பத்தி பண்ணலாம், இறைச்சி உற்பத்தி பண்ணலாம், கோழி உண்டு பண்ணலாம், முட்டை உண்டு பண்ணலாம். இதை என்ன பண்ணணும், அரசாங்கம் சலுகைன்னு ஒதுக்காரு, மக்களை சென்றடைய மாட்டேங்குது. அதனால ஒவ்வொரு ஊர்லையும் ஒரு தகவல் மையம் இருக்கணும். இந்த தகவல் மையத்தில் அரசு அதிகாரிகள் அங்கே போய் உங்களுக்கு என்னென்னலாம் உண்டுங்கிறத சொல்லணும். ஒரு குளத்தை சுற்றி கரை கட்டிட்டு அதை யாரும் காலை வச்சு இறங்க எப்படி பார்த்துக்கணும். அப்போ குடிநீர் பஞ்சத்தை ஒழிச்சிடலாம். அந்த கரைகளில், ஏரி கரைகளில் மரங்களை நட்டணும். அதில் ஆடு மாடுகளுக்கு தீவனங்கள் வந்துடும். அதில் குதிரை சவாரி பண்ணலாம், குளத்துல மீன் வளர்க்கலாம், அந்த குளத்துல படகு விடலாம். பட்டணத்தில் இருக்க பொழுதுபோக்குறதுக்கு கிராமத்துக்கு வருவான். அப்படி கிராமங்களை உருவாக்குறதா இப்ப மனசுல இருக்கிறவங்களுடைய காட்சி. இது நமக்கு மட்டுமல்ல, இந்த உலக நாடுகள் அனைத்திற்கும், அது வாழும் மக்களுக்கும் தற்சார்பு என்பது புரிந்திருக்கும். மிக எளிமையாக என்னுடைய அன்றாட நாட்கள் சமைத்து இயற்கை உணவுகளை எடுத்துக்கொண்டேன்.
உடம்பின் ஆரோக்கியம் பெற மற்றும் என் அன்றாட செலவினங்களில் பெரும்பகுதியாக குறைத்து ஆடம்பர செலவுகளே இல்லாமல் என்னால் இன்று 100 நாட்கள் இருக்க முடியும் என்றால், மருத்துவத்திற்காக இதுவரைக்கும் செலவு செய்யாமல் இருந்திருக்க முடிகிறது. இந்த நாட்டில் மட்டும் 12,000 கோடி சந்தை மதிப்பிலான மருத்துவம் மற்றும் மருந்துகள் விற்கவில்லையாம். இந்த கொரோனா ஊரடங்கின் காரணமாக இந்த 3 மாத கால ஓய்வு என்பது வேலை இருந்தும் செல்ல முடியாமல் வருமானம் இன்றி இருக்கும் நிலைமையில்தான் நானும் நீங்களும் சிலர். இன்னும் பேச நிறைய இருக்கிறது. அதை அடுத்த காணொளியில் தொடர்வோம்.